யார் ஆட்சியில் சிறந்து விளங்கியது கல்வி? அந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. திமுக ஆட்சியில் ஒன்றும் அவ்வளவு பெருசா நடக்கலைங்க, எங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாருங்கிறதையும் அப்படியே பார்த்தலாம். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அதோட இன்றைக்கு அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கற்பதற்கு தேவையான கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில் பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு. ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். ஒரு மொத்தமா எல்லாவற்றையும் விளம்பரமாடல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த கல்வி நிகழ்ச்சியில் பேசப்பட்ட எல்லா அரசியலையும் தாண்டி ஆர்டிஎக்ஸுக்கு ஒரு புது அரசியல் கிடைச்சிருக்கு. சிவகார்த்திகேயனை எதுக்காக கூப்பிட்டீங்க? சிவகார்த்திகேயனுக்கு இந்த கல்வி விழாவுக்கு என்ன சம்பந்தம்னு சம்பந்தப்படுத்துறதுக்கு ஆர்டிஎக்ஸ் ஒரு கதையோட வந்திருக்கிறாங்க. இந்த கதைக்கான பொலிட்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த போன செக்மெண்ட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தமா நீங்க நடத்தினது ஒரு டிராமா, நீங்க ஒரு சினிமா ஷூட்டிங் பண்ணிருக்கீங்க, இது ஒரு விளம்பர மாடல், இங்க தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே மோசமா இருக்கு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. இப்போ நம்முடைய விவாதத்தை எடப்பாடி பழனிசாமி தான் நிறைவு செய்கிறார். அவருடைய பேச்சு ரொம்ப மிக முக்கியமான பேச்சுன்னா இந்த வழக்கமான அந்த வசை பாடல்களை நீங்க விட்டுருங்க. அந்த வசை பாடல்களை தாண்டி அவர் சில விஷயங்களை சொல்றாரு. என்னன்னா, அரசு பள்ளிகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றன, மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அது அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு.